السلام عليكم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே கிதாபு தௌஹீத் என்ற நூலிலிருந்து ஏகத்துவ கொள்கை தொடர்பாக கூறப்பட்டிருக்கும் நபிமொழிகள் மற்றும் குர்ஆன் வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் நேற்றைய தினம் அல்லாஹ்விற்கு நாம் இறைவனின் பக்கம் நெருங்குவதற்கு இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் இடைத்தரகர்களுக்கு செய்வது அது சற்றும் நியாயமில்லாது என்பதற்குரிய ஆதாரங்களை நாம் பார்த்தோம். அதுபோன்று நாம் ஏகத்துவ கொள்கையை விளங்கிக் கொண்ட பிறகு அதில் உறுதியாக இருப்பதுடன் அதற்கு எதிரான காரியங்களை மறுப்பதும் ஏகத்துவத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று என்பதற்குரிய விஷயங்களை பார்த்தோம். அதுபோன்று ஹலால் ஹராம் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களில் நாம் படைப்பினங்களுக்கு கட்டுப்படுவது அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்பதற்குரிய ஆதாரங்களையும் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நாம் முஹப்பத் நேசம் வைப்பது தொடர்பான ஒரு அடிப்படையையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 165வது வசனத்திலே கூறுகின்றான், வமினன் நாசி மயத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன். மக்களில் சிலர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இணை கடவுள்களை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு இணையாளர்களை என்ன செய்து கொண்டார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். இறைவன் அல்லாதவர்களை இறைவனுக்கு நிகராக எடுத்துக்கொண்டார்கள். எந்த அடிப்படையில்? யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். அல்லாஹ்வை நேசிப்பது போன்று, அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைப்பது போன்று அவர்கள் மீது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஹப்பத் நேசம் வைக்கின்றார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதுதான் அதிகமாக முஹப்பத் நேசம் வைப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 165வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த வசனம் தௌஹீதுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நமக்கு சொல்கிறது. நாம் அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்பதை போன்று, முஹப்பத் வைப்பதை போன்று இறைவன் அல்லாதவர்கள் மீது நாம் முஹப்பத் வைத்தால் அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். ஏன்னா அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்கின்றான், வமினன் நாசி மயத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன். மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வை விட்டு இணையாளர்களை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அவங்க என்ன செய்றாங்க? நேசிக்கின்றார்கள். ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் அதிகம் முஹப்பத் வைப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் நேசத்துடைய வகைகளை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் எந்த மாதிரி நேசம் வைப்பது இணை வைத்தலாக ஆகும் என்பதை புரிந்து கொள்ளலாம். பொதுவாக மனிதனுடைய தபியத்து உணவுப் பொருட்கள் மீது நேசம் வைப்பது. ஒரு ஆளுக்கு என்ன செய்யும்? சுவையான ஒரு உணவு பிடிக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு உணவு பிடிக்கும். இது மனிதனுடைய ஒரு தபியத், நேசம். எனக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. அதுபோன்று மனைவி மக்களை நேசிப்பது, பிள்ளை குட்டிகளை நேசிப்பது, சகோதர சகோதரிகளை நேசிப்பது, உறவினர்களை நேசிப்பது, உதவி செய்யக்கூடியவர்களை நேசிப்பது, இதெல்லாம் மனிதனுடைய இயற்கை தன்மையாக என்ன செய்திருக்கிறது? அமைந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் எப்படி? அல்லாஹ்வை நேசிப்பது என்று சொன்னால் நாம அல்லாஹ் நமக்கு என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறானோ அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்தெந்த விஷயங்களை தடை செய்திருக்கின்றானோ அது போன்ற காரியங்களை இறைவன் அல்லாதவர்களின் மீது
மீதுள்ள நேசத்தினால் நாம் என்ன செய்வது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட்டுவிட்டு இறைவன் அல்லாதவர்கள் மீதுள்ள நேசத்தினால் அல்லாஹ் தடை செய்த விஷயங்களை செய்வதுதான் இறைவன் அல்லாதவர்களை நேசிப்பது. இவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்றால் எப்படி? நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்கின்றான். நீங்க உண்மையிலேயே நாம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், நேசிப்பான். இது அல்லாஹ்வை நாம் நேசிப்பது என்றால் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை நேசிப்பது என்பதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றான். நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் இறை செய்திகளை இறை தூதராக நமக்கு என்ன செய்தார்கள், பெற்றுத் தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மறுமையில் வெற்றி அடைவதற்காக இறைவனிடமிருந்து ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திற்கு அருட்கொடையாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கும் காரணத்தினால், நம்மை நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான மார்க்கத்தை நமக்கு தந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உயிரை விட நேசிக்க வேண்டும். அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் இறை தூதருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் சஹாபாக்கள் எப்படி உயிரை கொடுத்து காப்பாற்றினார்களோ அதுபோன்று நாம இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு பாக்கியம் இல்லை. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துர்பிரச்சாரங்கள் செய்யப்படும் பொழுது நாம நம்முடைய சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய மாண்புகளை நாம் பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நபி வழியை நாம் பிற மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாமும் அதில் பின்பற்ற வேண்டும். இது நபிகள் நாயகத்தை நாம் நேசிப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒரு வகை, அல்லாஹ்வை நேசிப்பது என்பது இன்னொரு வகை, படைப்பினங்களை நேசித்தல் என்பது இன்னொரு வகை. இது எப்போ இந்த நேசம் என்பது இணை வைப்பாக மாறும் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வின் மீது நாம் எப்படி முஹப்பத் வைக்கிறோமோ அதுபோன்று அதை விட அதிகமாக படைப்பினங்கள் மீது நாம் நேசம் வைக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை காற்றில் பறக்க விடும் பொழுது நம்முடைய அந்த முஹப்பத் என்பது அது இணை வைப்பாக என்ன செய்வது, மாறிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், சஹீஹுல் புகாரில 16வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் இறை நம்பிக்கையினுடைய சுவையை உணர்ந்து கொண்டார்கள். அதுதான் உண்மையான ஒரு ஈமான். அந்த தன்மை என்ன? அய்யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இருவரை தவிர உள்ள அனைவரை விடவும் அவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக செய்ய வேண்டும், ஆக வேண்டும். அல்லாஹ் சொன்னதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி எடுத்து சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வை நாம் நபிகள் நாயகத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்கின்றோம், கட்டுப்படுகின்றோம். வமையத்துஇ ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், இத்தூதர் கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு தான் என்ன செய்கிறார், கட்டுப்படுகின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இருவரை தவிர உள்ள அனைத்தையும் அவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும். ஐயுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், ஒரு மனிதனை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நேசிக்க வேண்டும். வயக்ரஹ அய்யஊத ஃபில் குஃபர் கமா யக்ரஹு யக்தஃப ஃபின்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குஃப்ரை விட்டு காப்பாற்றிய பிறகு மீண்டும் அதை நோக்கி செல்வதை வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்க வேண்டும்? அவனை நெருப்பில் தூக்கி போடுவதை அவனுடைய உள்ளம் எப்படி வெறுக்குமோ அதுபோன்று இணை வைப்பு காரியங்களை நோக்கி செய்வதை ஒருவனுடைய உள்ளம் வெறுத்தால் இந்த 3 தன்மை நம்மகிட்ட வந்துட்டு வச்சுக்கிடுங்க, இதுதான் நாம அல்லாஹ்வை செய்யறது, நேசிக்கிறது. இதை தாண்டி ஒரு நேசம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எந்த ஒரு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் அந்த இருவரையும் தவிர உள்ள அனைவரையும் நேசிக்க வேண்டும். ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் இறைவன் நம்மை படைத்த இறைவன், நாம் வாழ்வதற்குரிய வழிகாட்டுதலை சட்டங்களை அல்லாஹ் நமக்கு தந்தான், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு யாரும் இணையாக்கி விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நேசம்.
இறை தூதரை நேசிப்பது என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து அந்த வழிகாட்டுதல்களை இறை தூதர் நமக்கு என்ன செய்தார்கள், பெற்றுத் தந்தார்கள். அந்த இறை தூதர் வழியில் நாம் செல்ல வேண்டும். அந்த இறை தூதருக்கு களங்கம், அவங்களுடைய மாண்புக்கு களங்கம் ஏற்படும் பொழுது அதை துடைப்பதற்கு நம்மால் என்ற வழிவகை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். இது இறை தூதரை நாம் நேசிப்பது. அதுபோன்று எந்த ஒரு மனிதனை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குஃப்ரான காரியங்களை விட்டு, ஷிர்கான காரியங்களை விட்டு நம்மை காப்பாற்றிய பிறகு மீண்டும் அதன் பக்கம் செல்வதை, நம்மை நெருப்பில் தூக்கி போடப்படுவதை கூட நம்ம இருக்க வேண்டும். இந்த 3 தன்மை நம்ம கிட்ட வந்துட்டு வச்சுக்கிடுங்க, நாம அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் என்ன செய்யவில்லை, நேசிக்கவில்லை. இதுதான் ஈமானுடைய சுவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று இன்னொரு செய்தி நமக்கு விளக்கு, நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் எப்படி என்பதை விளக்குகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 56வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லாக்க தஅமல் ஈமான், இறை நம்பிக்கையினுடைய சுவையை ஒருவன் சுவைத்து விட்டான். மன் ரலிய பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை ரப்பாக ஒருவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். ரப்பு என்றால் அவன்தான் நம்மை படைத்தான். அகில உலகங்களையும், அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே அகிலம், உலகம் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் தான். படைத்தவன் மட்டும் கிடையாது, அவன் தான் நமக்கு ரிஸ்க் தருகிறான். நமக்கு லாப நஷ்டங்களை, விதியை தீர்மானிக்கக்கூடியவன், நல்லது கெட்ட தீர்மானிக்கக்கூடியவன் அவன் தான். நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடியவன் அவன் தான். நாம் மரணித்த பிறகு நமக்கு சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கக்கூடியவன் அவன் தான். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தான் கண்காணிக்கின்றான். அவனுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வை ஒருவன் ரப்பாக பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த ரப்புங்கிற இடத்துல யாரையும் செய்யக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது. இஸ்லாமி தீன், இஸ்லாத்தை தீனாக என்ன செய்ய வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வாழ்க்கை வழிமுறை அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த வழிகாட்டுதல் மட்டும்தான். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் நமக்கு தீனு. இஸ்லாமி தீனன் பல யுக்பலன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருவன் தான் வாழ்வதற்குரிய நெறியாக விரும்பினான் என்று சொன்னால் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று முஹம்மதின் ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி நாம் அறிவதற்கு, இஸ்லாத்தை நாம் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய காரியங்களை தீர்மானிப்பதற்கு நபிகள் நாயகம் சொன்னதை தவிர வேறு எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள, மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த 3 நம்ம கிட்ட வந்துன்னு வச்சுக்கிடுங்க, நாம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக, இறைவனுக்கு இணை கற்பிக்காத மக்களாக ஆயிடும். ஆனா இந்த 3ல நமக்கு நம்ம அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொள்ள என்ன அர்த்தம், அல்லாஹ் எப்படி பார்ப்பானோ அது போன்று இறந்தவர் பார்க்கிறார் நம்புறான் வச்சுக்கோங்க. இவன் அல்லாஹ்வுக்கு நிகராக அவர் என்ன செய்கின்றான், நேசிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கிருந்தால் நம்மை கண்காணிக்கக்கூடியவன், எங்கிருந்தால் நம்மை பார்க்கக்கூடியவன், நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவன், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். இது நாம அல்லாஹ்வை நம்புறது. இதற்காக தான் நம்ம அல்லாஹ்வை நேசம் வைக்கிறோம். அவன் தான் என்ன பார்க்கிறான், என்னுடைய கஷ்டங்களை அவன் தான் நீக்க முடியும். இதற்காக நம்ம அல்லாஹ்வை என்ன செய்யறோம், சரணடைகின்றோம். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழி, என்னுடைய அறுப்பு பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்துமே அகில உலகங்களையும் படைத்த அல்லாஹ்வுக்கே உரியதாகும் என்று நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்ப நாம அல்லாஹ்வை பயப்படுறதும், அல்லாஹ்வை நாம முஹப்பத் வைக்கிறதும், நேசம் வைக்கிறதும், அல்லாஹ்வை நம்ம ரப்பாக செஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காகத்தான். ஆனா இதே மாதிரி படைப்பிடங்களுக்கு பயப்படாம வச்சுருங்க. தர்காவில் போய் என்ன செய்யறாரு, மொய்தி ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. நீ எங்க அவுலியாக்களை பழிக்கிறியா, ஒன்னு என்ன செஞ்சிருவாரு, அவர் பழி வாங்காம விட மாட்டாரு. அப்படி நினைக்கலாம் வச்சுருங்க. இது அல்லாஹ்க்கு ஈக்குவலா நேசிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நம்ம இறைவனுக்கு எதிராக பேசினால் இறைவன் எப்படி அறிவானோ அது போன்று ஒரு படைப்பினத்தை யாரும் திட்டுறது கிடையாது. இந்த மாதிரி இறந்தவங்களோட போய் கையேந்தாதீங்க சொல்லும் போது நீ அவுலியாக்களை பயக்கிறியா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, அல்லாஹ் மாதிரி நேசிக்கிறாங்க, அல்லாஹ் விட கடுமையா நேசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. அதே போல் நம்ம பார்க்கிறோம், சில ஆளுகள் என்ன செய்வாங்க, கையங்கலமான கைகால் வலி இருக்கும். கைகால் வலி இருக்கும்போது என்ன செய்வாங்க, யா கௌசுல் ஆலம் கத்தஸல்லாஹு சிர்ரஹு அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. யா கௌசுல் ஆலம் அவங்க யாரை கூப்பிடுறாங்க, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிடுறாங்க. யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகரே. கௌசுனா உதவி செய்யக்கூடியவர். நாம அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம உதவி கேட்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் உங்கள் இறைவனிடம் ரட்சிக்கு தேடிய போது, உதவியை கேட்ட போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று பத்ர் போர், உஹது போர் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
இவங்க அந்த இஸ்திகாசா உதவி தேடுதல் யார்கிட்ட செய்யறாங்க? அல்லாஹ் துவா கேட்டு எப்படி உதவி கேட்குவோமோ அதே மாதிரி மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கேட்கறாங்க. யா கௌசுல் ஆலம் கத்தஸல்லாஹு சிர்ரஹு, அவருடைய ரகசியத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அதுக்கு என்ன வரலாறுனா, அவர் பிறக்கும் போது என்ன செஞ்சாராம், அவங்க தாயார் கூட அவங்களுடைய அந்தரங்க அவுரத்துகளை பார்க்கல. அதனால கத்தஸல்லாஹு சிர்ரஹு, சிர்ருனா அந்தரங்கம், அவருடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹ் கூட அப்படி ஒரு மகத்துவம் கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அந்த அளவிற்கு அல்லாஹ்வை விட கடுமையாக நினைச்சிருது. இறந்து போனவர்களை நல்லடியார்களை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுத்து அவங்க மேல முகப்பத்து வைக்கிறது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை அவங்களுக்கு செய்யறது. இந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹ்வுக்கு இணையான கடவுள்களாக அவர்கள் செய்து விடுகிறார்கள், ஆக்கி விடுகிறார்கள். அதே மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம வாழக்கூடிய காலகட்டங்களில் அரசியல்வாதிகளை அல்லாஹ் விட கடுமையாக செய்வாங்க, நேசிப்பாங்க. அவங்க சாதாரண மனிதர்கள். ஏழைகளின் இதய துடிப்பே அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கிடுங்க. ஏழைகளின் இதய துடிப்புனா என்ன அர்த்தம்? அவர் ஒவ்வொரு ஏழையும் அவரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்ம காப்பாற்ற போறாரு, நம்ம ஓட்டு போட்டா நம்முடைய எல்லா கஷ்டமும் என்ன செய்ய போகுது, நீங்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகளை பலவிதமான வார்த்தைகள், நாளைய இந்தியாவே, எதிர்காலமே, இன்றைய பாரதமே, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, அல்லாஹ்வை விட கடுமையாக என்ன செய்யறது, அவங்க மேல முகப்பத்தை வெளிப்படுத்துறது. இதெல்லாம் அவங்கள இணை கடவுள்களா என்ன செய்யறது, ஆக்குறது. இப்படி பல இடங்கள்ல சிலருங்க என்ன செய்வாங்க, இந்த காதலிக்கிறவங்கிற பேர்ல மார்க்கம் என்ன சொல்லுது, நீ ஒரு பெண்ணை விரும்புறியா, முறையா பொண்ணு கேளு, இல்லையா அல்லாஹ் அவனுக்கு என்ன விதிச்சிருக்கான், இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போவோம். இதுக்கு என்னது, அவன் இல்லாவிட்டு எனக்கு வாழ்க்கை இல்லை, நான் கையென செஞ்சுக்கிடுவேன், அறுத்துக்கிடுவேன், அவனை வாக்கப்படாட்டா நான் செத்து போயிடுவேன், இப்படிலாம் ஒரு ஆணோ பெண்ணோ தீர்மானிக்கிறாங்க வச்சுக்கிடுங்க. இவங்க அவங்கள அல்லாஹ்க்கு நிகரான கடவுளா என்ன செஞ்சுட்டாங்க, ஆக்கிட்டாங்க. உனக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை கல்யாணம் முடிக்க விருப்பம்னா நீ அதை மார்க்கத்துக்கு உட்பட்டு பேசு, முடிஞ்ச வரைக்கும் நீ சொல்லிப்பாரு. முடியலையா அல்லாஹ்வுடைய விதி, இன்னொரு இடத்துக்கு போயிடணும். அல்லாஹ்வை தாண்டி ஒரு முஹப்பத் என்ன செய்யக்கூடாது, யார் மேலே வரக்கூடாது. அது ஈமான். அல்லாஹ்வே நம்முடைய ஒரு குழந்தை மூத்தா போச்சு, வீட்டில் யாராவது மூத்தாயிட்டாங்க, அவங்க மேல உள்ள பாசத்துல இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யறது, பேசுறது. அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, எங்க வாப்பு இல்லாட்ட என்னால எப்படி வாழ முடியும், எங்க தாய் இல்லாட்ட எப்படி வாழ முடியும், எனக்கு பிள்ளை நீ எடுத்துட்டிய, இப்படி இறைவன் மீது உள்ள அல்லாஹ் தான் எல்லா ரப்பாக இருக்கிறான் என்பதை மறுத்து நம்ம குழந்தைங்க மேல உள்ள பாசத்தினால இறை பாசத்தை விட பிள்ளைங்க மேல உள்ள பாசம் மிகைத்து இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வதுதான் நாம அவங்களை இணை கடவுளாக ஆக்குவது. அப்ப இந்த 3 விஷயம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது செய்தி நம்ம சொல்லுது பாருங்க, யார்கிட்ட 3 தன்மை இருக்கிறதோ அவங்க ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார்கள். சஹீஹ் புகாரில 14வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் இருவரை விட அனைத்தை விட நாம நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை நாம் அல்லாஹ்வுக்காகவே தவிர வேறு யாருக்காகவும் நேசிக்க கூடாது. அல்லாஹ் நம்மை குஃப்ரிலிருந்து காப்பாற்றிய பிறகு மீண்டும் அதன் பக்கம் செல்வதை, நெருப்பில் விழுவதை வெறுப்பதை போன்று என்ன செய்வன் வெறுக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தால் நம்மளுடைய முஹப்பத் யார் மேல இருக்குது, அல்லாஹ் மேல இருக்குது. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 56வது செய்தி இருக்கு பாருங்க, அந்த செய்தி அதுவும் நமக்கு அல்லாஹ்வை நேசிப்பதுடைய வரையறையை சொல்லி காட்டுது. யார் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம். ஒரு என்ன செய்யலாம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நல்ல சிறந்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கிடுங்க, அல்லது தீகா சித்தாந்தம் ரொம்ப சிறந்த சித்தாந்தம் அப்படின்னு எழுதுறாங்க. இது பெரியார் மண் அப்படின்னா என்ன, இது அல்லாஹ்வுடைய பூமி. ஒரு காஃபிர் 1000 வார்த்தையை சொல்லுவான், அவன் அவனுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு கிடையாது. நமக்கு மார்க்கம், நாம மதுமையை நம்பியவர்கள். அல்லாஹ் நம்மளை எப்படி நேசிக்க சொல்றானோ, எப்படி பேச சொல்றானோ அதை தாண்டி பேசக்கூடாது. தமிழகம் திராவிட பூமி, இது பெரியாருடைய மண்ணு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்க, ஒரு முஸ்லீம் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க. நீங்க இஸ்லாத்தை மார்க்கமாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் தான் நமக்கு தீன். இஸ்லாத்தை தாண்டிய தீன் என்ன இருக்குது? ஒரு ஆள் என்ன செய்றாங்க, இஸ்லாம் அறிவுபூர்வமாக நடைமுறைக்கு தோதுவாக என்ன செய்து பாக பிரிவினையில ஒரு மகனுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதுல பாதி ஒரு மகளுக்கு கிடைக்கும் இஸ்லாம் சொல்லுது. இதை ஒருத்தன் என்ன செய்யறான், இதெல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கல அப்படி சொல்லாம வச்சுக்கிடுங்க. அவன் ஒரு ஆணோ பெண்ணோ சொல்லாம வச்சுருங்க, அவன் இஸ்லாத்தை தீனா என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் சொன்னது எவ்வளவு அறிவுபூர்வமானது என்பதை விளக்கத்தை தேடலாம். ஆனால் அல்லாஹ் சொன்னதை மறுத்து இது அல்லாத வழிதான் சிறந்ததுன்னு சொல்றான் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அந்த வழிமுறையை என்ன செய்து கொண்டான், இறைவனுக்கு நிகராக ஆக்கிவிட்டான்.
இஸ்லாம் பெண்களுக்குரிய ஒழுக்க மாண்புகளை சொல்லுது, ஆண்களுக்குரிய ஒழுக்க மாண்புகளை சொல்லுது, திருமணத்துக்குரிய வரையறைகளை சொல்லுது. அதெல்லாம் எல்லாம் இஸ்லாம் சொல்ல தப்பு. அது என்ன பெண்களையா முக்காடு போடணும், அதெல்லாம் பெண் அடிமைத்தனம் அப்படி ஒரு ஆணோ பெண்ணோ சொல்றாங்க. அது சொல்லக்கூடிய கொள்கையை ஃபாலோ பண்ணாம வச்சுருங்க. அவன் இஸ்லாத்தை என்ன செய்யல, தீனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை இருந்துகிட்டே என்ன செய்வாங்க, எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லைங்கிறாங்க. நீ அதுக்கு உன் பேர என்ன செஞ்சிடலாம், ராமசாமி கிருஷ்ணசாமி மாத்திட்டு போயிடலாம். எதுக்கு இங்க எதுக்கு இருக்கணும் கேட்கிறேன். அது ஏன் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லீமாக கருதப்பட மாட்டேன். துனியாவுடைய பார்வையில வேணா ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள அவங்க இருக்கலாமே தவிர, யார் இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொள்ளவில்லையோ அவங்க ஈமானுடைய சுவையை உணரவில்லை. அவங்க குஃப்ருடைய சுவையை தான் செஞ்சிருக்கிறாங்க, உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்து முஹம்மதின் ரசூலா, முஹம்மது ரசூலாக பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு மார்க்கத்தை பெற்று தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். இல்ல நான் இந்த மார்க்க விஷயங்களை செய்யறதுக்கு எங்க ஊர் ஆலிம்சாவே நான் என்ன செய்வேன், பொருந்திக் கொள்வேன். பொருந்திக் கொள்வது என்ன அர்த்தம், குர்ஆன் சுன்னாவுல இருக்காது. ஒரு அஜர்த் என்ன செய்வாரு, நீ ஒரு நாளைக்கு 1000 தடவை இந்த வார்த்தையை சொல்லுப்பாம்பார். உடனே என்ன செய்யறது, அதை உட்கார்ந்து சொல்றது. இது எங்கெங்க எடுத்தீங்க, இல்ல இந்த அஜர்த் இதை சொன்னா எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு. குர்ஆன்ல இருக்கா, இல்ல. ஹதீஸ்ல இருக்கா, இல்ல. அப்ப இதை எப்படி செய்வீங்க? அதனால அப்படிதான் நாங்க அவர் ரொம்ப மேன்மைக்குரிய ஆளு, அவர் ரொம்ப அகமிய ஞானம்லாம் அவர்கிட்ட இருக்குது, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்ல வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அல்லாஹ் நபியான நம்ம சொல்லிட்டாங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகள் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான். வா அஹ்ஸனல் ஹதி, வழிகாட்டுதலில் சிறந்தது ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் மட்டும்தான். முகமது நபியுடைய வழிகாட்டுதலை விட ஒரு பெரியாருடைய வழிகாட்டுதல் சிறந்தது, ஒரு ஆலிமுடைய வழிகாட்டுதல் சிறந்தது. எப்படி அவங்களுடைய சுய கருத்துக்களை நாம் வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்டோம் என்றால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக ரசூலாக நாம் பொருந்திக் கொள்ளவில்லை. அப்ப முகமது நபியை ரசூலா பொருந்தணும்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய வழிகாட்டுதல் இணை கற்பிக்காம நம்ம உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் போது நாம ஒரு காஃபியுடைய ஆட்சிகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். சஹாபாக்கள் நஜ்ஜாசி மன்னனுடைய ஆட்சிகள் இருந்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில நாம நம்முடைய ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இணை வைக்காமல் ஒரு சட்டத்தை கட்டுப்பட்டு போறோம் அப்படிங்கிற கோணத்தில் இருக்க வேண்டுமே தவிர, இதுதான் ரொம்ப சூப்பர் அவங்க பேசுவாங்க, ஜனநாயக திருவிழா என்பார்கள், மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன கிடையாது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிக்கு மேலாக நாம் ஒன்றை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அது நாம மார்க்கத்தை என்ன செய்யவில்லை, இஸ்லாத்தை தீனாகவும் நபியை ரசூலாகவும் நம்ம என்ன செய்யல, பொருந்திக் கொள்ளவில்லை. அப்ப அது நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுபோன்று தபியத், ஒரு ஆண் பெண்ணை நேசிக்கிறது அல்லாஹ்வுடைய நகருக்கு இல்லாம ஒரு பாசம் மார்க்கத்துக்கு உட்பட்ட அடிப்படையில் அது இயற்கையா உள்ளது. அது நமக்கு ஒருவர் மீது அதிகமா இருக்கும், ஒரு தகப்பனுக்கு பிள்ளை மேல அதிகமா இருக்கும், கணவனுக்கு மனைவி மேல இருக்கும், மனைவி கணவன் மேல இருக்கும். இது குற்றம் கிடையாது. எப்ப குற்றம் கிடையாது, அல்லாஹ் ரசூல் நம்ம அல்லாஹ்வை நேசிப்பதற்கு ஈக்குவலா விடக்கூடாது. இறை தூதரை நேசிகள் எடுத்து கொண்டு வராமல் இருந்தால் தப்பு கிடையாது. சஹீஹுல் புகாரில 3662வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, ஐயுன் நாஸி அஹப்பு இலைஹி, மக்களிலேயே மனிதர்களிலேயே உங்களுக்கு மிக நேசத்திற்குரியவர்கள் யார்? அல்லாஹ்வை நேசிக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம ரசூலா ஏற்றுக்கொண்டு நேசி அந்த மாதிரி கிடையாது. இது இயற்கையான தபியத். மனிதன் இன்னொருவர் மீது, ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், ஒரு உணவுப் பொருள் மீதோ ஒரு மனிதன் மீதோ ஒரு பல்வேறு காரணங்களால் ஒரு முஹப்பத் ஏற்படும். அப்ப ஐயுன் நாஸி அஹப்பு இலைஹி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் எனக்கு மனிதர்களிலேயே மிக நேசத்திற்குரியவர்கள். அப்போ அந்த சஹாபி கேட்டாங்க, மினர் ரிஜால், மனிதர்கள் யாரு அப்படிங்கிற, ஆண்கள் யாருன்னு கேட்கும்போது அபூஹா, அவங்களுடைய தந்தை. அடுத்து கேட்டாங்க சும்மன், அடுத்து உங்களுக்கு ரொம்ப நேசத்திற்குரியவங்க யார்? சும்மா உமர் இப்னு கத்தாப் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅப்த ரிஜாலன் சரியா செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அப்ப இந்த நேசம் என்பது இருக்கு. நமக்கு ஒரு ஆள் ரொம்ப அதிகமா நேசிப்போம், அல்லாஹ் ஈக்குவலா நேசிக்க மாட்டோம். அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்ன செய்வோம், மற்றவங்களுக்கு உதவி செய்வதை விட அவருக்கு கொஞ்சம் என்ன செய்வோம், அதிகமாக கொடுப்போம். அவருக்கு நம்ம பல்வேறு வகைகளை ஒத்தாசை பண்ணுவோம், ஏன்னா அவர் மேல உள்ள ஒரு பாசம். ஆனா இது எதற்கு ஈக்குவலா விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஈக்குவலா என்ன செய்து விடக்கூடாது, விடக்கூடாது. அப்ப இந்த நேசம் விஷயத்தை நம்ம செய்ய வேண்டும், இறைவனுக்கு இணை வைத்து விடாமல் மிக கவனமாக என்ன செய்ய வேண்டியிருக்க வேண்டும். அடுத்து செய்தி என்னன்னு சொன்னோம்னா, தௌஹீதை தெளிவுபடுத்தக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 37வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ்
வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், யார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படக்கூடியவற்றை நிராகரிக்கிறானோ ஹரும மாலுஹு வ தமுஹு, அவனுடைய செல்வமும் அவனுடைய இரத்தம் என்றால் உயிரும் புனிதமானவை. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவன் சொல்லி அவங்க அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படக்கூடியவற்றை நிராகரிக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் எதற்காக தண்டனை சட்டங்களை சொல்லுதோ, ஒருவன் இன்னொருவனை கொலை செய்தால் கொலை செய்தவனை என்ன செய்யலாம்? தண்டிக்கலாம். விபச்சார குற்றத்துக்கு தண்டிக்கலாம், திருட்டு குற்றத்துக்கு தண்டிக்கலாம். இப்படி இஸ்லாம் என்ன செய்யுது? தண்டனை சட்டங்களை சொல்லுது. அந்த குற்றங்களை அவர்கள் செய்தாலே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்களுடைய செல்வத்தையும் பறிக்கக்கூடாது, உயிரையும் என்ன செய்யக்கூடாது? பறிக்கக்கூடாது. இப்ப இஸ்லாமிய நாட்டுக்கும் நபிகள் காலத்துல காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யுத்தம் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவங்க காஃபிர்கள் விட்டு செல்லக்கூடிய செல்வம் இவங்களுக்கு கனிமத்தா கிடைக்கும். காஃபிர்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த போர்க்களத்தில் கைப்பற்றப்படக்கூடிய பெண்கள் அடிமைகள் என்ன செய்யப்படுவாங்க? கருதப்படுவாங்க. அவங்களுக்குரிய சட்டங்கள் உரிமைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. ஒரு ரெண்டு முஸ்லீம்கள் குரூப்புக்கு மத்தியில் சண்டை வந்தா கூட எந்த சட்டம் வராது? அவங்க கனிமத்துடைய சட்டம் வராது, அடிமையாக பிடித்தவங்க சட்டம் என்ன செய்யாது? வராது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வயின் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன் இக்தத்தலு, இறை நம்பிக்கையாளர் ரெண்டு கூட்டம் சண்டையிட்டுக் கொண்டால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். ஃபயின்பகத் யஹதாஹுமா அல் உக்ரா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக வரம்பு மீறினால் ஃபகாத்திலுல் லத்தி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை நோக்கி அவர்கள் சாயும் வரை வரம்பு மீறிய கூட்டத்தோடு என்ன செய்யுங்கள்? சண்டையிடுங்கள். அவ்வளவுதான். அவங்க ஃபைல் ஃபாவு, அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நோக்கி திரும்பி விட்டால் வாசிலுஹு பைனஹுமா பில் கிஸ்த், நீதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டை வரலாம், ரெண்டு குரூப்பா என்ன செய்வாங்க? யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு போகலாம். ஆனா அங்க என்ன சட்டம் வராது? இந்த சட்டம் வராது. எது கைதியா பிடிக்கிறது, செல்வங்களை கனிமத்தா எடுக்கிற சட்டம் வராது. அப்போ இது ரெண்டு விஷயத்தை நபிகள் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போதாது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் மட்டும் போதாது. இது உள்ள வாயால மொழித்து உள்ளத்தால் நம்பிட்டா நாம் அதுல உறுதியா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படக்கூடியவற்றை என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்க வேண்டும். அவங்களுடைய பேச்சிலும் செயல்பாடுகளிலும் அதை என்ன செய்ய வேண்டும்? மறுக்க வேண்டும். மறுத்தா தான் அவங்க சரியான அல்லாஹ்விடம் உண்மையான இறை நம்பிக்கையாளராக செய்யப்படுவார்கள், பதிவு செய்யப்படுவார்கள். அப்போ ரெண்டும் வேண்டும். நாம ஏற்றுக்கிறோம், ஒரு குழு ஏற்றுக்கிட்டோம், ஒரு சத்தியத்தை நாம குர்ஆன் சொன்ன அடிப்படையில் விளங்கி கொண்டோம். விளங்கி கொண்ட பிறகு இந்த இயக்கத்தை எல்லாம் விட்டுருங்க, தௌஹீத் ஜமாஅத் அதெல்லாம் விட்டுருங்க. குர்ஆன் சொன்னா என்ன சொல்ற அதான் பார்க்கணும். என்ன விளங்கிடக்கூடாது? நாம சொல்லக்கூடிய வசனங்கள் ஹதீஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஜமாஅத்துக்கு புரிஞ்சிடக்கூடாது. நாம போதிக்கிறது மனித குலத்துக்கு உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மூமினுக்கும் சொன்னது. அதனால இது என்ன செய்யக்கூடாது? ஒரு இயற்கை கான்செப்டுக்குள்ள ஒன்று சிந்திச்சானா நாசமா போயிட்டான். இது குர்ஆன் சுன்னா என்பது நாம மறுமையில் வெற்றி பெறுவதற்குரியது. அப்ப நாம ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம மூமினாக இருந்தோம் என்றால் நமக்கு இந்த தன்மை இருக்க வேண்டும். இந்த தன்மை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படக்கூடியவற்றை என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்க வேண்டும். இந்த ரெண்டு தன்மை இருந்தால் தான் அவங்க உண்மையான ஒரு மூமினாக என்ன செய்ய முடியும்? இறைவனிடம் ஆக முடியும் என்பதை இந்த நபி மொழிகள் நமக்கு என்ன செய்கிறது? எடுத்துரைக்கிறது. அப்ப இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 37வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன டாபிக் சொன்னோம்னா, தௌஹீதை பற்றிய விளக்கத்துல பாபு மின ஷிர்கி லுப்சுல் ஹல்கதி வல் ஹைதி வ நஹ்விஹிமா லிரஃபில் பலாயி அவ் தஃபீஹி, ஒரு துன்பத்தை நீக்குவதற்காகவோ அல்லது தடுப்பதற்காகவோ ஒரு கயிறு அல்லது ஒரு வளையங்களை தொங்கவிட்டுக் கொள்வது இணை வைப்பில் உள்ளதாகும். கயிறை அணிதல் என்பது இணை வைப்பு கிடையாது. ஒரு வளையத்தை தொங்க விடுவது என்பது இணை வைப்பு கிடையாது. எது இணை வைப்பு? அது துன்பத்தை நீக்கும் அல்லது ஒரு கஷ்டத்தை போக்கும் என்பதற்காக, துன்பத்தை நீக்கும் அல்லது ஒரு நல்லதை கொண்டு வரும் அல்லது ஒரு சோதனையை தடுக்கும் என்பதற்காக ஒரு கயிறை கட்டிக் கொள்வதோ வளையத்தை அணிந்து கொள்வதோ அல்லது எந்த ஒரு காரியம், ஒரு பொருள் மேல நம்ம அந்த நம்பிக்கையில கட்டி வச்சாலும் சரி, மாட்டி வச்சாலும் சரி, ஒட்டி வச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் அது இணை வைப்பில் உள்ளதாகும் என்பது பற்றிய விளக்கம்.
இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான விளக்கங்களை நம்ம செய்வோம். நாளைய தினம் விரிவாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.